ஸோ நம்ம தேவைக்காக மனுஷனையோ ஒரு இடத்தையோ ஒரு விலங்கையோ எதுவாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்துகிறோம். அதை வந்து நம்மளுடைய பயன்பாடு முடிஞ்சோன்னே அப்படியே அனாதை போல் விட்டுட்டு போகக்கூடாது. நம்மளுடைய பயன்பாடு முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அதனுடைய பராமரிப்பு அதை வந்து பாதுகாத்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அந்த வீடியோனுடைய நோக்கமே. ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம A1 TV நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் விஜய் மோகன்ராஜ். மக்களே, இப்போ காலையில் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்டில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னாக்கா இந்த டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்டில் கடந்த ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு ஒரு அத்லெட்டிக் மீட், ஸ்டேட் லெவலான அத்லெட்டிக் மீட் நடந்துச்சு. ஸோ அதை கண்டக்ட் பண்ணியிருந்தது நம்ம கரூரில் இருக்கக்கூடிய வேலம்மாள் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், அவங்க தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இது என்னன்னாக்கா அது வந்து ஸ்டேட் லெவலான மீட் மக்கள். இந்த ஸ்டேட் லெவலில் நடந்த அந்த அத்லெட்டிக் மீட்டில் கலந்துக்கக்கூடிய மாணவர்களுக்காக இங்கே டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்டை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கிறதுக்கு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி கிரவுண்டை சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணாங்க. நிறையா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி ஷெட்டெல்லாம் போட்டு அவங்க அந்த காம்படிஷன் நடக்கிறதுக்கு தேவையான ஆயத்த வேலைகள் எல்லாமே செஞ்சாங்க. சூப்பராக பிளான் பண்ணியிருந்தாங்க, நல்லாவே நடத்தியிருந்தாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே கிரவுண்டை சுற்றிலுமே வந்துட்டு நிறையா அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு வந்திருந்த அந்த மாணவர்கள், குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபுட்டு கொடுத்து அந்த கண்டெய்னர், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அது உள்ளே இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் கூட இது பண்ணல. ஸோ இங்கே நிறையா பிளாஸ்டிக் பாட்டிலு, நிறையா வந்து பாலித்தீன் பேப்பர்ஸு எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்டுக்குள்ளார அப்படியே ஓரத்தில் கிடக்கு மக்களே. நிறையா பாலித்தீன் பேப்பரு எதுவுமே வந்து க்ளீன் பண்ணாமல், அதாவது அவங்களுக்கு வந்து தேவையானப்போ அதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் வந்து நல்லா க்ளீன் பண்ணாங்க. அந்த இடத்த சுத்தம் பண்ணி ரொம்ப கிளியராக வச்சுருந்தாங்க எல்லாமே. ஸோ இங்கே கிரவுண்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கிரவுண்டை சுற்றிலுமே இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது ஒரு லிட்டில் பிட் ஸ்மால் சாம்பிள் தான் மக்களே, ஸ்மால் சாம்பிள் தான் காமிக்கிறேன். இங்கே உள்ளுக்குள்ளார அந்த ஸ்டேட் லெவலான அத்லெட்டிக் மீட் நடந்தப்போ இங்கே உள்ளுக்குள்ளார இங்கே வந்து விளையாண்ட மாணவர்கள், அவங்க டீம், அவங்க போட்டுட்டு போன அந்த பாலித்தீன் பேப்பர் வேஸ்ட்டு, பிளாஸ்டிக் கப்ஸு, அது எல்லாமே இங்கே கிடக்குது கிரவுண்டில் சுற்றிலும் வந்து. அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டை சுற்றி, காம்பவுண்டை சுற்றி இருக்கக்கூடிய வாக்கிங், நடைப்பயிற்சி மேற்கொள்கிறதுக்கான ஒரு பிரத்யேகமான இடம். ஒரு பாலித்தீன் பேப்பர் மக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வருடங்கள், 2000 வருடங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டயப்பர்ஸ் அது மக்கிறதுக்கு 550 வருடங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே ஒரு போட்டி இதெல்லாம் நடக்கும்போது இந்த மாதிரியான இதெல்லாம் ஏற்படுறது சகஜம்தான். ஆனால் அந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த போட்டி நடத்துறதுக்கு அந்த இடத்த எப்படி சுத்தம் பண்ணி பயன்படுத்த இது பண்ணமோ, அதே மாதிரி வந்துட்டு அந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் அதை திருப்பி அதை சரி பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? அந்த பிளேஸை சுத்தம் பண்ணி கொடுத்து திருப்பி முதல்ல எப்படி இருந்துச்சோ அந்த மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுற மாதிரி அந்த பிளேஸை இது பண்ணணும்ல. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அசுத்தம் பண்ணி வச்சுட்டு நடக்கிறதுக்கே இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது மக்களே. இந்த இடத்த ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி தான் பண்ணிட்டாங்க. அதை திருப்பி ரெக்கவரி பண்ணாமல், சரி பண்ணி கொடுக்காமல் போயிட்டாங்கங்கிறது தான் அது. ஸோ ஒரு செயல்பாடு, ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படுறது சகஜம். அந்த காம்படிஷன் முடிஞ்ச கவர்மெண்ட்டுக்கு மீண்டும் இதெல்லாமே சரி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கணுமா இல்லையா? அவங்க சரி பண்ணி கொடுக்காம அவங்க வேலை முடிஞ்சோடனே பொட்டியை கட்டிட்டு பேக் பண்ணி கிளம்பிட்டாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் மக்களே? ஆமாம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவினுடைய நோக்கமே என்னன்னாக்கா அவங்க வேலை முடிஞ்சோடனே அவங்க பாட்டில் விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். ஸோ மீண்டும் அந்த இடத்த வந்துட்டு நம்ம எப்படி வந்து அந்த இடம் ஏற்கனவே சுத்தமாக நல்லபடியாக இருக்கவும் தானே பயன்படுத்தணும். மீண்டும் அந்த இடத்த நம்ம பயன்படுத்துகிற மாதிரி சுத்தமாக பண்ணி கொடுத்துட்டு போகணுமா இல்லையா? இங்கே பாருங்கள் மக்களே, தொடர்ந்து சுற்றிலும் நிறையா பொருட்கள் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. நிறையா பாலித்தீன் பொருட்கள் எல்லாமே. இதெல்லாம் வந்துட்டு ஓரிரு நாட்களில் மக்கிறதா? இங்கே பாருங்கள், இங்கே இந்த இடம் இருக்கவும் தான் இன்றைக்கி இந்த இவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் மீட்டு, ஸ்டேட் லெவலான ஒரு மீட்டை இங்கே வந்து ஸ்கூல்லேருந்து கண்டக்ட் பண்ணி இங்கே நடத்துனாங்க. இந்த இடம் இங்கே இல்லைனாக்க அவங்களால வந்துட்டு ஒரு சவுத் ஜோனில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் காம்படிஷன், அத்லெட்டிக் காம்படிஷன் ஸ்டேட் லெவலில் அதை நடத்துனாங்க. இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்டு இங்கே ப்ரிப்பேர்டாக இல்லைனாக்க இவங்களால நடத்த முடியுமா? எவ்வளோ வேஸ்ட்டு இங்கே போட்டு விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்கள். அவங்களோட வேலை முடிஞ்சவொன்னையும் அதை அப்படியே விட்டுட்டு போகிறாங்க. இதை செஞ்சது யார்? ஒரு கல்வி நிறுவனம். ஸோ கல்வி நிறுவனத்தில் தான் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பாலித்தீன் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இடம். ஸோ அது இப்போ தவிர்க்க முடியாத காரணங்கள்னால பயன்படுத்துகிறோம், ஓகே. அதை அந்த வேலை முடிஞ்சோடனே அதை சுத்தம் பண்ணி சரி பண்ணி கொடுத்துட்டு போகணுமா இல்லையா? அதை சுத்தம் பண்ணி சரி பண்ணி கொடுக்காம அதை ஆங்காங்கே அப்படியே விட்டுட்டு
அவங்க வேலை முடிஞ்சோடனே அவங்க பப்ளிசிட்டிக்கு ஒரு மீட் நடத்தினாங்க. அந்த பப்ளிசிட்டி முடிஞ்சோடனே இந்த இடத்த அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க மக்களே, அனாதையாக. யாரோ என்னமோ பண்ணிக்க அப்படின்னு. கிரவுண்டை சுற்றிலும் ஃபுல்லாக வந்து நிறைய அது மாதிரியான பிளாஸ்டிக் பாலித்தீன் பொருட்கள் கடந்து அது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடம் அப்படியே வந்து பயன்பாட்டுக்கு மேலும் ரொம்ப வந்து சிரமமான ஒரு சூழ்நிலை தான் உண்டாக்கும். ஒரு ஸ்கூல் வந்து இப்படி பண்ணக்கூடாது இல்லையா? அவங்க வந்து மற்றவங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கவங்க, அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து இதை வந்து சரி பண்ணணும் மக்களே. இதை வந்து சரி பண்ணணும். அந்த ஸ்கூல் வேலம்மாள் ஸ்கூல், நம்ம கரூரில் இருக்கக்கூடிய வேலம்மாள் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், அவங்க தான் வந்துட்டு நம்ம கரூர் டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்டில் இந்த மாதிரியான ஒரு அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் மீட்டை ஸ்டேட் லெவலில் நடத்தினாங்க. ஸோ அதனால் ஏற்பட்ட இந்த அசுத்தங்கள் தான் இங்கே கிடக்கிறது. எல்லாமே அந்த மண்ணோடு மண்ணாக மக்கி போகாத பிளாஸ்டிக் பொருட்கள் தான். பாலித்தீன் கவர்ஸு மற்றும் வந்துட்டு வாட்டர் பாட்டிலு, ஃபுட்டுக்கு யூஸ் பண்ண கண்டெய்னர். ஒரு சில ஃபுட்டுக்கு யூஸ் பண்ண கண்டெய்னருக்குள்ளார கிட்டத்தட்ட 3-4 வாரங்களுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ண அந்த உணவுப் பொருள் உள்ளே அப்படியே இருக்குது. இதே திறந்து கீழே கொட்டியிருந்தாக்கா அந்த உணவுப் பொருள் மண்ணோட மண்ணை அடுத்த நாளே மக்கி போயிருக்கும். அந்த பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளார டப்பாவும் அப்படியே இருக்குது, உள்ளே இருக்க ஃபுட்டும் அப்படியே இருக்குது. இது கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு மேலாகுது. கவனிக்கணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த வேலம்மாள் குரூப் ஆஃப் ஸ்கூலுக்கும் போகணும், மற்ற மாவட்ட நிர்வாகத்தினர் எல்லாருக்குமே போகணும். இது வந்து அவங்க வந்துட்டு இதை ஒரு இனிஷியேட்டாக எடுத்து அவங்களுக்கு தேவையானப்போ எப்படி இதை சுத்தம் பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்க வேலை முடிஞ்சோடனே சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கணும். அதை தவறிட்டாங்க. இப்போயாவது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமேட்டாவது இனிஷியேட் எடுத்து இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அவங்க. அதுதான் மக்கள் இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறதுக்கு. இதை பார்க்கும்போது அடுத்த இடத்துலையும் தன்னுடைய தேவைக்காக ஒரு இதை பயன்படுத்தும் போது தன்னுடைய தேவை முடிந்தோடனையும் அதை அப்படியே அனாதை போல் எந்த ஒரு இடத்தையும் எந்த ஒரு இதையும் விட்டு போகக்கூடாது. ஓகே மக்களே, நன்றி வணக்கம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு நல்லது நடந்தால் சந்தோஷம் தான் மக்களே. நன்றி வணக்கம். மீண்டும் மற்றும் வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் விஜய் மோகன்ராஜ். நன்றி வணக்கம். டாடா பை பை. சி யூ அண்ட் லவ் யூ ஆல் மக்களே.